ஹலோ எவ்ரிவன். நான் இன்னைக்கு உங்களுக்கு நண்டு குருமா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு 3 தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, 3 மீடியம் சைஸ் ஆனியன், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண தக்காளி வெங்காயத்தை இப்போ கடாயில் வச்சு கேஸில் வதக்க ஆரம்பிச்சிடுங்க. எண்ணெய்லாம் விடாமல் நார்மலாகவே வதக்குங்க. இப்போ இதை நல்லா வதங்கி வந்ததும் இதை தேங்காய் கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும், கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நண்டு குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆனியனை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நண்டு ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ நண்டை 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நண்டை மசாலாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா நண்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நண்டுலலாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நான் இது கூடவே 1.5 அளவு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் ஓரளவு சொம்பு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நண்டு குழம்ப சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நம்ம நண்டு குருமா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ரெசிபீஸோடு நான் உங்கள்கிட்ட வரேன். பாய்.